ஹாய்! சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது கனவா இல்ல நனவா அப்படின்ற மாரி ஒரு சம்பவம் தான் நடந்தது. என் பொண்ணு எழுந்ததே ஒரு 7:30 போல தான். நான் வந்து வீடெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணிட்டு, ஹஸ்பண்ட் நான்வெஜ் எடுக்க போயிருக்காங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ பாட்டுக்கு எழுந்து வந்து ப்ரஷ் பண்ணிட்டு, அவ குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி காய வச்சுட்டு, உடனே பாத்திரத்த விளக்க ஆரம்பிச்சுட்டா. என்னடா இது! அந்த வீட்ல இருக்க டாய்ஸ எடுத்து வைக்கிறதுக்கு அவகிட்ட நான் 1 மணி நேரமா கெஞ்சினும், அவளே வந்து பாத்திரம் விளக்க இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டா. சரி அவன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான்டா அமையுதுன்னு நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. அவளே போனா, அவளே பாத்திரத்தலாம் விளக்குனா. சரி நம்ம ஏன் சும்மா இருப்பானே, நம்ம போய் கேட்டா அடுத்து வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா நான் என்ன பண்றதுன்னு, நான் காலங்காத்தாலயே துணி மடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் அவ பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தா, சிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா கிளீன் பண்ணிட்டு, அண்ட் இது வந்து டீ பாத்திரம். டீ பாத்திரமே இந்த அளவுக்கு நல்லா நீட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கழுவியிருந்தா. கரெக்ட்டா தண்ணி வடியிற மாரி கமுத்தல. அவ்வளோதானே தவிர, சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா வந்து கழுவியிருந்தா. ஒரு 90% சொல்லலாம். 90% வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பாத்திரமும் நீட்டா தான் வந்து கழுவியிருந்தா. நான் பாப்பாட்ட கேட்குற ஒரே ஒரு வேலை, அதுவும் சாட்டர்டே மார்னிங் மட்டும் தான் கேட்பேன். வீடுல இருக்க டாய்ஸ் மட்டும் பொறுக்கிட்டு எனக்கு வீடு பெருக்கி குடுன்னு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டா. இன்னைக்கு என்ன அதிசயமோ, தூங்கி எழுந்தோனே என்ன ஞான உதயம் பிறந்துச்சோ தெரியல. அவளே வேலை செஞ்சா சரின்னு நான் விட்டுட்டேன். அண்ட் ஆட்டுக்கால் சூப் வைக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு அதெல்லாம் தட்டி போடலாம் உரல் கல்லுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தட்டி குக்கர்ல வச்சு ஒரு நெறைய தண்ணி வச்சு நம்ம ஒரு 15 விசில் அந்த மாரி விட்டு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிரும். இது பார்க்க வந்து நம்ம கறி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து தீக்கல. அந்த கால்ல இருக்க மேல இருக்க முடி வந்து தீச்சுட்டு அத சுரண்டிட்டு செய்வோம். பட் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத கடையிலேயே உரிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பார்க்க கறி மாதிரி தான் இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் என்னமோ மிஸ்ஸிங்கா இருக்கே அப்படின்னு யோசிச்சா கொத்தமல்லி இல தான். ஸோ இவங்கள போட்டா தான் சூப்பரா இருக்கும். நல்லா வாசமா குடிக்கிறதுக்கு கடையில குடிக்கிற மாதிரியே. காரம் வந்து கரெக்ட்டா இருந்தது. அதனால மேல பெப்பர்லாம் எதுவும் தூவி விடாம அப்படியே வந்து சுட சுட ஊத்தி குடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு மட்டன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் கிரேவி ரெடி ஆக வந்து லேட் ஆகும் போல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. 11 மணி ஆச்சு. இதுக்கு மேல பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கியாச்சு களத்துல. இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான்.